இப்படிதான் முதல் கிறிஸ்துமஸே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கிறேன். கடவுள் கிறிஸ்துமஸ்ல தன்னுடைய முகவரியை மாற்றிக் கொள்கிறார். திருவெளிப்பாடு 21வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதோ விண்ணிலிருந்து கடவுளுடைய எருசலேம் மண்ணகத்திற்கு இறங்கி வருவதை கண்டேன். விண்ணகமே மண்ணகத்திற்கு வந்ததுதாங்க கிறிஸ்துமஸ். அதனாலதான் இத 1வது கடவுள் தன்னுடைய முகவரியை மாற்றுவதுதான் கிறிஸ்துமஸ். 2வது இந்த நம்பிக்கை அறிக்கையில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கடவுளினின்று கடவுளாக பிறந்தவர் என்று சொல்கிறோம். விண்ணகத்துல இயேசு பிறப்பதற்கு தாய் இல்லை, மண்ணகத்தில் இயேசு பிறப்பதற்கு தந்தை இல்லை. அவருடைய பிறப்பே புனிதமான பிறப்பு, முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு, காலம் காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பிறப்பு. 3வது கடவுள் ஆவியானவர். ஆவியான கடவுள் உருவம் இல்லாதவர், வடிவம் இல்லாதவர். இதைத்தான் வீரமாமுனிவர் அழகாக சொல்லுவார். உருவிலான் உருவாகி கருவிலான் கருவாகி உலகில் ஒரு மகன் உதிப்ப கன்னித்தாய் ஆயினையே என்று சொல்லுவார். இன்றைக்கு கடவுள் வடிவத்தோடு உருவத்தோடு இந்த மண்ணிலே பிறக்கின்றார் என்றால் அதற்கு வடிவையும் உருவையும் கொடுத்தவள் அன்னை மரியாள். எனவேதான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ். திருவெளிப்பாட்டிலே கடைசி அதிகாரம் 22 சொல்லும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று. இதைத்தான் மாராநாத்தா என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிலே he comes, he ever comes. இயேசு எப்போதுமே நம்மை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் இதை ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த கிறிஸ்துமஸில். எனவே நம்முடைய ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் இந்த நாட்களில். இந்த ஒற்றை சொல் மாராநாத்தா என்ற சொல் இதைத்தான் நமக்கு குறித்து காட்டுகிறது. 4வது இந்த கிறிஸ்துமஸ் என்பது மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வு. எனவே நம்முடைய குடும்பத்திலே எதை இழந்தாலும் இந்த மகிழ்ச்சியை மட்டும் இழக்கக்கூடாது. எனவேதான் அன்பே வடிவமாக கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறக்கின்றார். பிறப்பு என்பது ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதே போல அன்னை மரியாளிடம் இயேசு பிறக்கின்றார் என்று சொன்னால் நம் உள்ளங்களிலும் அவர் பிறக்க வேண்டும். அதனால தான் காணிக்க பாட்டுல வருகை இந்த நற்கரணையை பெற்றுக்கொண்ட வேளையில அருமையாக பாடினார்கள், நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க வா என்று சொன்னார். அவர் பிறப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை உங்கள் முன் கேள்வியாக வைத்துவிட்டு வாய்ப்புக்கு